This call is now being recorded. So ATD deductions அப்படின்னு பார்த்தோம்னா in respect of medical insurance premium. ஓகேவா, விச் மீன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு நம்ம ஏதாவது ப்ரீமியம் கட்டியிருப்போம் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி ப்ரீமியம் நான் எதனா பே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு எக்ஸ்பென்ஸ். இப்போ ஒரு இண்டிவிஜுவலாக நான் இருக்கேன், நான் ஒரு சேலரி பர்சன், நான் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் கட்டிட்டு இருக்கேன், ஒரு ப்ரீமியம் நான் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா தென் தட் இஸ் ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே எனக்கு. அப்போ நான் அதை டிடக்ஷன் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். டிடக்ஷன் ஷல் பி அலோடட் இஃப் த பேமெண்ட் இஸ் மேட் அவுட் ஆஃப் இன்கம் சார்ஜபிள் டு டாக்ஸ். அதாவது எந்தெந்த இன்கம் வந்து டாக்ஸுக்கு சார்ஜபிள் ஆகுதோ அந்த இன்கம்லேருந்து நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ ஃபார் இண்டிவிஜுவல், இந்த இடத்துல இண்டிவிஜுவல் பற்றி பேசியிருக்கான். இந்த 80C அண்ட் D ரெண்டுமே வந்து இண்டிவிஜுவல் அண்ட் HUFக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, மற்ற யாருக்கும் இருக்காது 80C அண்ட் D's. ஸோ இப்போ ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் ஒன்று பண்ணுறாங்கன்னா என்ன, மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டியிருக்காங்க அப்படின்னா என்ன, கான்ட்ரிபியூஷன் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் ஆர் நோட்டிஃபைட் ஸ்கீம். அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் நோட்டிஃபை பண்ண கொடுத்துருக்க ஸ்கீமில் நீங்கள் போட்டிருந்தாலும் சரி, உங்களால் இப்போ எவ்வளோ லிமிட் வரைக்கும் எடுத்துக்க முடியும் அப்படின்னா, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் பண்ணுறீங்க அப்படின்னா எனி மோட் இன்க்ளூடிங் கேஷாக கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஹெல்த் செக்அப் போய் பண்ணுவோம் இல்லையா, எப்படி இருக்குது நம்ம ஹெல்த் அப்படின்னு செக்அப். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்லிமிட் வந்து 5000 வரைக்கும் இருக்குது. நீங்கள் கேஷாக கூட பண்ணிக்கலாம் அதை. ஓகேவா. பட் இந்த இடத்துல ஃபார் இண்டிவிஜுவல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நான் கட்டுறேன், இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்கீமில் நான் போய் ஏதோ கான்ட்ரிபியூஷன் பண்ணுறேன் அப்படின்னா எனி மோட் அதர் தென் கேஷ், நோ சப்லிமிட் எதுவும் இல்லை. நீங்கள் எவ்வளோ வேணால் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே டிடக்ஷன் எடுக்கும் போது அவன் லிமிட் வச்சிருவான், எவ்வளோ டிடக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஓவரால் லிமிட் என்ன, அதாவது இந்த 5000 ப்ளஸ் இந்த ப்ரீமியமும் சேர்த்து 25000 தானா. ஓகேவா. 25000 உங்களால் 80D கீழே 25000 எடுத்துக்க முடியும். ஃபார் செல்ஃப் ஸ்பவுஸ் டிபெண்டன்ட் சில்ட்ரன்ஸ்க்கு 25000 ஃபார் பேரண்ட்ஸ். இன்கேஸ் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 25000. இஃப் எனி ஆஃப் த அபோவ் மென்ஷன் பேரண்ட்ஸ் ஆர் ரெசிடென்ட் ஆர் சீனியர் சிட்டிசன் த மேக்ஸிமம் டிடக்ஷன் வுட் பி 50000. இன்கேஸ் இப்போ அதாவது ஸ்பவுஸு, இம்செல்ஃப், சில்ட்ரன் இதெல்லாம் சேர்த்து ஒரு 25000 சொல்லிட்டான். பேரண்ட்ஸுக்கு தனியாக ஒரு 25000 சொல்லிட்டான். இன்கேஸ் இதே பேரண்ட்ஸ் வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா 25000 பதிலாக அவங்களுக்கு எவ்வளோ போகும், 50000 போகும். அப்போது 80D கீழே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் இருக்கான் அப்படின்னா, ப்ளஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா இவனுக்கு ஒரு 25K ப்ளஸ் இவங்களுக்கு ஒரு 50K. ஸோ ஓவராலாக அவனால் 80D டிடக்ஷன் எவ்வளோ எடுத்துக்க முடியும்னா 75K. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வாட் தே ஆர் சேயிங் த ஓவரால் லிமிட். அடுத்து டிடக்ஷன் அப் டு 50000 would be allowed in respect of any payment made on account of medical expenditure in respect of associate of spouse or dependent children or parents senior citizen if no payment has been made to keep force insurance on the health of such person. ஆனால் இந்த பாயிண்ட் எனக்கு புரியலனா என்னன்னா அப்படின்னா நத்திங், நான் வேகமாக படிச்சுட்டேன். அந்த பாயிண்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரீமியம் கட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எதனா ஆச்சுன்னா அந்த ப்ரீமியம்லேருந்து நம்மளால அமௌண்ட் எடுத்துக்க முடியும் கரெக்டா. இன்கேஸ் நான் ப்ரீமியமே கட்டல, திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் செக்கப்போ இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் ஏதோ வருது, திடீர்னு ப்ரீமியமே கட்டல அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணி ஆகணும், காமனாக ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவேன், மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பண்ணுவேன் கரெக்டா. இப்போ இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறேன் அப்படின்னா அப்பயும் எனக்கு 80D அப்ளிகபிளா, நல்லா நோட் பண்ணுங்க. அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்ற மாதிரி நான் முன்கூட்டியே ப்ரீமியம் கட்டிகிட்டே வரேன். மாதம் 5000 ரூபாய் கட்டுறேன், 3வது மாதம் வந்து திடீர்னு எனக்கு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஆகுது. ஸோ அந்த 3 மாதத்துக்கான 3 மாதத்துக்கு நான் சேர்த்து வச்ச அந்த இன்சூரன்ஸ் மணி எனக்கு அந்த டைமில் மெடிக்கல் பெனிஃபிட் யூஸ் ஆகும். இன்கேஸ் நான் ப்ரீமியமே போடல, அந்த 3 மாதம் நான் ப்ரீமியமே போடல, 4வது மாதம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு படுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று நடக்கும் கரெக்டாக. மைட் பி நான் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருந்தா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் என்ன பார்த்துக்கு போவான். ஆனால் நான் இன்சூரன்ஸே பண்ணல அப்படின்னும் போது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நான் பண்ணுவேன். அப்பயும் எனக்கு 80D கிடைக்குமானா, நான் ப்ரீமியம் கட்டலாங்க ஆனால் நான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறேன், எனக்கு கிடைக்குமா? எஸ் கிடைக்கும். எவ்வளோ வரைக்கும் எடுத்துக்கலாம், 50000 வரைக்கும் எடுத்துக்கலாமாப்பா. அதுதான் இங்கே சொல்லியிருக்கான். டிடக்ஷன் அப் டு 50000. இப்போ படிச்சு பாருங்க அந்த பாயிண்ட்டை. டிடக்ஷன் அப் டு 50000 would be allowed in respect of any payment made on account of medical expenditure. You have to note this point, medical expenditure. Here we talking about medical insurance premium. 80D மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பற்றி பேசுது. பட் இங்கே கொடுத்துருக்குறது தனியாக ஒரு நோட் கொடுத்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் எதனா பண்ணியிருக்கீங்க உங்களோட ஸ்பவுஸ்க்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை உங்கள் டிபெண்டன்ட் சில்ட்ரனுக்கோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ, இஃப் நோ பேமெண்ட் ஆஸ் மேட் டு கெப்ட் இன் ஃபோர்ஸ் இன்சூரன்ஸில் நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணல அப்படின்னா உங்களால் எவ்வளோ வரைக்கும் டிடக்ஷன் எடுத்துக்க முடியும், டிடக்ஷன்ஸ் அப் டு 50000 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபார் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா. ஐ ஹோப் அப் டு திஸ் பாயிண்ட் யூ கிளியர். ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்னா 5000, வேற ஏதாவது இருந்தால் எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம். ஆனால் 25000 ரூபாய் வரைக்கும் லிமிட்டு, ப்ளஸ் பேரண்ட்ஸ்க்கு ஒரு 25000 ரூபாய், இன்கேஸ் பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 50000 ரூபாய். ஓகேவா. இப்போ இண்டிவிஜுவலுக்கு பார்த்துட்டோம். இப்போ HUFக்கு பார்க்குறோம். HUFக்கு பார்க்கும்போது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் போட்டிருக்கீங்க அப்படின்னா டிடக்ஷன் 25000, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, நோட்டிஃபைட் ஸ்கீம் கீழே ஹெல்த் செக்அப் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா HUFக்கு நோ டிடக்ஷன் அவைலபிள்ப்பா. இதுக்கு அண்டரில் HUFக்கு நோ டிடக்ஷன்ஸ் அவைலபிள். ஓகே.
if any of the member are resident senior citizen, the maximum deduction would be 50,000. பட் இந்த இடத்துல சீனியர் சிட்டிசனா இருந்தா 50,000. அப்போ ஹெச்எஃப்க்கும் இண்டிவிஜுவலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸ்கீம் கண்டர்ல இல்ல பிரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு டிடக்ஷன்ஸ் அவைலபிள் கிடையாது. இன்சூரன்ஸ் பிரீமியம் ஏதாவது கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா 25,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். இது காமன் தான். இதுவும் இது வந்து இதுக்கும் இண்டிவிஜுவலுக்கும் காமன். பட் இந்த இடத்துல கான்ட்ரிபியூஷன் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு வந்து நோ டிடக்ஷன்ஸ் அவைலபிள் ஃபார் த ஹெச்யூஎஃப் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ நோட்டிஃபைட் ஸ்கீம்னா என்ன? ஆனால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னு நீங்கள் அந்த ஸ்கீம்னா என்னன்னா, so contributory health service scheme of Department of Space, contributory health service scheme of Department of Atomic Energy, which means இந்த ஸ்பேஸ் கான்ட்ரிபியூட்டரி அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ஸ்கீம் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும். இதெல்லாம் தான் நோட்டிஃபைட் ஸ்கீம். இந்த ஸ்கீம் கண்டரில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும். இப்போ இந்த ஸ்கீமுக்கும் எனக்கும் என்னென்ன சம்மந்தம் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற காசை கொண்டு போயிட்டு ஸ்பேஸ் கான்ட்ரிபியூட்டரி நீங்கள் கொடுக்குற இன்சூரன்ஸ் காசு கட்டுறீங்க இல்லையா, நீங்கள் அந்த காசு கொண்டு போய் அங்கே யூஸ் பண்ணுவானுங்க. ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு இல்லை ஹெல்த் சர்வீஸ்க்கு அட்டாமிக் எனர்ஜிக்கு நீங்கள் கொடுக்குற காசுலாம் கொண்டு போய் அதில் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன மாதம் அடிபட்டுட்டே இருக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக மாதம் வந்து கொடுக்கறதுக்கு. இன்சூரன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ். ஓகேவா? பிஸ்னஸ் அப்படின்னா 100ல் ஒருத்தனுக்கு தான் அடிப்படும். 100ல் ஒருத்தனுக்கு தான் இன்சூரன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த விளம்பரம்லாம் பார்த்துருப்போம். ஒருத்தன் பேரில் இன்சூரன்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் இருக்கும். அவனை சாவடிக்கிறதுக்காக அவங்க ஒய்ஃபு, அவங்க பசங்க எல்லாருமே. அந்த விளம்பரம் யாரோ பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அவன் ஹாய் ஹனி அப்படின்ட்டு உள்ள போவான். சர்ன்னு ஒரு கோடால் இப்படி வரும், எஸ்கேப் ஆயிடுவான். அவன் பொண்ணு வந்து கரெக்டாக அந்த வில்லு வச்சு நின்றுட்டு இருக்கும். அவன் வரும்போது அடிக்கலான்ட்டுன்னு அவன் கதவு திறந்து இப்படி திரும்புவான். டக்குன்னு போய் அந்த விளம்பரம் எதுக்குன்னா, ஃபார் யுவர் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றதுக்காகவே. லைக் எல்ஐசி மாதிரி அவங்க ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கம்பெனி, அவங்க அந்த விளம்பரத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் பெனிஃபிட்டு, ஸோ அதனால கொஞ்சம் உஷாராகவே இருங்க அப்படின்ட்டுன்னு அவன் ஆட் ப்ரொமோஷனுக்காக அதை பண்ணியிருந்தான். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த விளம்பரத்தை. நான் பார்த்துருக்கேன், நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் அந்த ஆடு. ஸோ அதுதான் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். பட் 100ல் ஒருத்தனுக்கு தான் அந்த மாதிரி ஏதாவது ஆகும். இல்லைனா வாலண்டியாக இந்த மாதிரி எவனா சாவடிச்சு எடுத்துக்கலாம். நிறைய படம்லாம் கூட பார்த்துருப்போம். அவன் பேரில் எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன படம்? துல்கர்து ஒரு படம். அது அவன் பேரில் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை சாவடிச்சிடுவான். ஐ திங்க் குரூப்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். ஏதோ ஒரு படம். ஆனால் இருக்கிறதுலே மொக்க படம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்டர்வியூ முடிச்சுட்டு, இன்டர் ஃபைனலான்னு தெரியல, அப்போ படிக்கும்போது அதுதான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த முடிச்சுட்டு அப்படியே முடிச்சுட்டு சரி ஏதாவது ஒரு படம் பார்ப்போம் அப்படின்னு துல்கர். அப்போ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. துல்கர் காமனாக பிடிக்கும். சரி போய் பார்ப்போன்னு பார்த்தா அவ்வளோ மொக்கையாக இருந்துச்சு அந்த படம். பட் ஆனால் அதில் இதுதான் கான்செப்ட். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருப்பான், அவனை ஒருத்தனை சாவடிச்சிருவான், இவனை மாதிரி இருக்கணும் ஒருத்தனை பிடிச்சி. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். எதையோ சொல்ல வந்து எங்கே போயிட்டு இருக்கேன்டா, பழைய மாதிரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுறேன் எனக்கு இப்போ தான். சரி ஓகே. ஸோ அப் டு திஸ் உங்களுக்கு 80D பற்றி தெரிஞ்சிச்சு இல்லையா? 80D அப்படிங்கிறது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். அதுக்கடுத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இஸ் ஃபார் மோர் தென் a year in case of individual or HUF, which means இப்போ என்னன்னா பல்காக கட்டிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் கட்டுற மாதிரிலாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நான் ப்ரீமியமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 5 லட்சம் கட்டிடுறேன். இது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா என் லைஃப் லாங்க்கு. இப்போது பல்காக போட்டு வச்சுருவேன் ப்ரீமியம் 5 வருஷம் இல்லை 10 வருஷம் அந்த மாதிரி. அதாவது ரினியூ பண்ணணும். இந்த 5 lakhs இப்போ நான் கட்டிட்டேன் அப்படின்னா ஃபார் 5 yearsக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். பல்காக கட்டிடுவேன். கட்டிட்டு 5 வருஷத்துக்கு, அதாவது 5 வருஷம்னா வருஷம் 1 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா மொத்தமாக 5 லட்சம் கொடுத்துட்றேன். 5 வருஷத்துக்கு நீ எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் ரினியூ பண்ணிக்கிறேன் மறுபடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பல்காக நான் கட்டுறேன். மோர் தென் இயர் மெடிக்கல் இன்சூரன்ஸே வந்து நான் மோர் தென் இயர் கட்டுறேன். இப்போ 5 லட்சம் வந்து 2012 2017 வரைக்கும் 5 lakhs நான் கட்டிட்டேன். 2014 எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. என் ஆக்சிடென்ட்டுக்கு 10 lakhs செலவாகுது அப்படின்னா அப்போ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணி ஆகணும்? 5 லட்சம் நான் இங்கே கொடுத்துட்டேன். கரெக்டா? 5 லட்சம் நான் இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த 10 லட்சத்தை அவன் தான் பேர் பண்ணுவான். ஏன்னா ஆல்ரெடி நான் பே பண்ணிட்டேன். மோர் தென் இயர் இருக்கு. நான் எதிர்பார்த்தா போய் ஆக்சிடென்ட்ல விழுந்தேன் 2014 எனக்கு ஏதோ நடந்துருச்சு. ஸோ இன்சூரன்ஸ் எப்பவும் போல தான் ரன் ஆகும். பட் நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எப்படி கட்டுறோம்? பல்காக கட்டுறோமா மாதம் கட்டுறோமா? இப்போ பல்காக கட்டியிருந்தா என்ன அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்கான். பல்காக கட்டியிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? பல்காக போய் டிடக்ஷன் எடுத்துக்க முடியுமா? 80D கீழே நான் 5 லட்சம் கட்டியிருக்கேன், என்னோட டோட்டல் இன்கம்ல நான் 5 லட்சத்தை மைனஸ் பண்ண போறேன் அப்படின்னு போய் டைரக்டா மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா லிமிட்டே 25,000 வரைக்கும் தான் கொடுத்துருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, where the amount is paid in lump sum in the previous year to effect or keep in force an insurance of health of any person, associate மேலேயோ ஸ்பவுஸ் மேலேயோ dependent children parents இல்லை members of HFO for more than a year, a deduction equal to appropriate fraction. deduction எப்படி எடுத்துக்கலாமா? appropriate fractionல எடுத்துக்கலாமா? appropriate fractionனா என்ன? the fraction, the numerator மேலே போடுறது என்ன, which is 1 and the denominator of which is total number of relevant previous year, which means எவ்வளோ அமௌண்ட் நான் கட்டியிருக்கேன், எத்தனை relevant previous yearக்கு நான் கட்டியிருக்கேன். 1 lakh. ஸோ பர் இயருக்கு 1 lakh வரைக்கும் நான் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டிடக்ஷன்ஸ்லேயே எனக்கு எவ்வளோ தான் லிமிட்டு?
அந்த 25,000 லிமிட் வந்து அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத என்னால் எடுத்துக்க முடியாது. அப்போது ஒரு வருஷத்துக்கும் 1 lakh 1 lakh 1 lakh இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துரும், ப்ரொபோர்ஷனேட்டாக பிரித்து கொடுத்துரும். அதுதான் அங்கே சொல்ல வந்திருக்கான். ஓகேவா? ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது பிகினிங் வித் ப்ரீவியஸ் இயர் இன் சச் அமௌண்ட் இஸ் பெய்ட். எந்த வருஷத்தில் நீங்கள் அந்த 5 லட்சத்தை பே பண்ணீங்களோ அதுலேருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய சப்சிக்வெண்ட் இயர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். 1 lakh 1 lakh 1 lakhன்னு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்ரோப்ரியேட் ஃப்ராக்ஷன் சொல்லியிருக்கான். பல்காக பே பண்ணியிருந்தா நீங்கள் இதுதான் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது 80D. 80D முடிஞ்சு, இதோட 80D முடிஞ்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 80DD 80DDB. ஓகேவா? So the deductions is available to an assessee who is a resident in India being an individual HUF. So 80DD-யும் சரி 80DDB-யும் சரி ரெண்டுமே சேம் தான். சாரி ரெண்டுத்துக்கும் இந்த கண்டிஷன் சேம் தான். அவங்க வந்து ரெசிடென்ட்டாக இருக்கணும். இப்போ 80DD-னா என்ன, 80DDB-னா என்ன? ஃபர்ஸ்ட் 80U பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பாருங்க. 80DD-னா எனி அமௌண்ட் பெய்ட் ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க. தே ஆர் நாட் மென்ஷனிங் ப்ரீமியம். இன்சூரன்ஸ் பற்றி பேசலை, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கே நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, இன்க்ளூடிங் நர்சிங்கு, ட்ரைனிங்கு, ரீஹாபிலேஷன் ஆஃப் த டிபெண்டன்ட் பீயிங் எ பர்சன் வித் டிசபிலிட்டி. ஒரு பர்சன் டிசேபிள் பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அந்த டிபெண்ட் பண்ண பர்சனுக்கு நீங்க ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்றீங்க, நீங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்க, தென் தட் இஸ் கம்ஸ் அண்டர் 80D. ஓகேவா? எனி அமௌண்ட் பெய்ட் அண்டர் எ ஸ்கீம் பை லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அதர் இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிபெண்டன்ட் பீயிங் எ பர்சன் வித் டிசபிலிட்டி. அடுத்து 80Dலே இன்னொன்று சொல்றான், டிசேபிள் பர்சன், நார்மல் பர்சன் இல்லை, டிசேபிள் பர்சன் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, இன்சூரன்ஸ் பே பண்றீங்கன்னு சொல்லியிருக்கான். இன்சூரன்ஸ் அமௌண்ட் பே பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்கான். ஸோ 80D பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது. டிசேபிள் பர்சனாக இருக்கணும், அந்த டிசேபிள் பர்சன் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அந்த டிபெண்ட் பண்ணியிருக்க பர்சனுக்கு நீங்கள் இன்சூரன்ஸோ இல்லைனா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான எக்ஸ்பெண்டிச்சரோ பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா 80DD கீழே வந்துடுவீங்க. அப்போ 80Uங்கிறது என்னன்னா அப்படின்னா டிடக்ஷன் இஃப் அசஸி இம்செல்ஃப். அவனே, அதாவது நான் தான் அசஸியே, நான் தான் சேலரி பர்சனே, எனக்கு நானே டிசேபிள் பர்சனாக இருக்கேன், இஸ் எ பர்சன் வித் டிசபிலிட்டி. நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் நான் டிசேபிள் பர்சனாக இருக்கேன். ஓகேவா? டிசபிள்னா சம்திங் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஏதோ ஒரு கேன்சரோ அது ஸ்பெசிஃபைடு நோட்டிஃபைட் டிசீஸ்ன்னு கொடுத்துருப்பான், ஸ்பெசிஃபைட் டிசீஸ்ன்னு கொடுத்துருப்பான். அந்த மாதிரி அதாவது 60-80 அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா, 60% மோர் தென் 60% இருந்தால் சிவியர் டிசபிலிட்டி அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. 80U வந்து என்னன்னா இம்செல்ஃப் நானாவே எனக்கு டிசபிளாக இருக்கேன், எனக்கு நான் சில எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறேன், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நான் 80U கீழே வந்துடுவேன். அப்போ 80DDன்றது என்ன, என்னோட டிபெண்டன்ட்டுக்கு டிசபிலிட்டி டிபெண்டன்ட்டுக்கு நான் பண்ணுறது 80U. டிசபிலிட்டி டிபெண்ட் பண்ணுறது 80DD. 80Uங்கிறது மை செல்ஃப், அதாவது இம்செல்ஃப். ஓகேவா? ஸோ பர்சனல் வித் டிசபிலிட்டி. சிவியர் டிசபிலிட்டி அப்படிங்கிறது என்னது, 80% ஆர் மோரா இருக்குது சிவியர் டிசபிலிட்டியா. ஓகேவா? அப்போ 80Uன்றது தனக்கு தானே பண்ணிக்கிறது, 80DDங்கிறது தன்னோட டிபெண்டன்ட்க்கு பண்ணிக்கிறது. ஓகேவா? உங்களுக்கு இப்போ 80Uக்கும் 80DDக்குமான கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். அப்போ 80DDBனா என்னன்னா அப்படின்னா assessee has actually paid any amount for medical treatment for specified disease they are mentioning here. மேலே அவன் வந்து டிசபிலிட்டி நீங்கள் கொடுத்துட்டான், டிசபிலிட்டி ஹேண்டிகேப்டாக கூட இருக்கலாம். பட் இந்த இடத்துல 80DDB தான் எதை பற்றி பேசுது, ஸ்பெசிஃபைட் டிசீஸை பற்றி பேசுது. ஓகேவா? ஆர் எலமெண்ட் ஆஃப் இம்செல்ஃப் ஆர் ஏ டிபெண்டன்ட். இப்போ 80DDB என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு பேரையும் பற்றி பேசுது. இம்செல்ஃப் அவனுக்கு அவனே பார்த்துக்கிட்டாலும் சரி ஸ்பெசிஃபைட் டிசீஸில், இல்லை அவன் டிபெண்டன்ட் பார்த்தாலும் சரி, அவன் 80DDB கீழே வந்துடுவான். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா 80DDனா என்ன, 80DDBனா என்ன, 80Uனா என்ன? 80DD அப்படிங்கிறது டிசேபிள் பர்சன் டிபெண்டன்ட், 80DDBங்கிறது himself and dependent with specified disease. Okay, 80Uங்கிறது என்ன அப்படின்னா himself disabled person, right? ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். 80DD எதுக்கு, 80DDB எதுக்குன்னு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல செம்ம கன்ஃபியூஷனு. 80DD எதுக்கு, DDB எதுக்கு, 75,000 1,25,000 40,000 1,00,000 சரியான கன்ஃபியூஷன். எனக்கு தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி இந்த ப்ரொவிஷன் வருது எனக்கு, 75,000 1,25,000 40,000 1,00,000. ஆனால் எதுக்கு எதை எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஃப்ளோவில் என்னென்னமோ படிச்சுட்டு போயிட்டேன்.
கண்டமேனிக்கு படிச்சிட்டேன் 80 DDU எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது. இம்செல்ஃபா அவனான்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தெளிவா வந்து ஒரு நோட்ஸ் வெறும் 17 மார்க் எடுத்து ஃபெயில் ஆனேன். ஆனா அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நோட்ஸ் எடுத்தேன். 80 DD என்ன, 80 DDB என்ன, 80 U என்ன, எதுக்கு எதை சொல்லியிருக்கான் அப்படின்ட்டுன்னு செப்பரேட்டா உட்காந்து கைப்பட எழுதினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓஹோ இப்படிதான் ரன் ஆகுதா அப்படின்ட்டு. பட் ஆனா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் தான் இதெல்லாம் அப்ளிகபிள், நியூ டாக்ஸ் ரெஜிம் இதெல்லாம் அப்ளிகபிளே கிடையாது. தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, ரைட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 80U DD DDBன்னு என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதில் டிடக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். டிடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 75,000 அப்பா இன் கேஸ் ஆஃப் சிவியர் டிசபிலிட்டி. ஓகேவா? இதில் ஏதோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சிவியர் டிசபிலிட்டியாக இருந்தால் 75,000. சிவியர் டிசபிலிட்டின்றது 80% ஆர் மோர். இல்லை தப்பு. டிடக்ஷன் வந்து 75,000 தான் நார்மலா. எதுக்கு கீழே? 80U ஆர் 80 DD கீழே. இன்கேஸ் ஆஃப், இந்த இடத்துல இந்த கமா இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் இன்கேஸ் ஆஃப் சிவியர் டிசபிலிட்டி. இன்கேஸ் சிவியர் டிசபிலிட்டி இருந்தா 75,000 இல்லை 1,25,000. அப்போ நார்மலா 75,000, சிவியர் டிசபிலிட்டி இருந்தா 1,25,000. ஓகேவா? டிடக்ஷன் உங்களால் எடுத்துக்கக்கூடிய டிடக்ஷன் 80U ஆர் 80 DDB கீழே, சாரி DD கீழே. 80 DDB கீழே நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம்? டிடக்ஷன் ஈக்குவல் டு ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க ஆர் சம் ஆஃப் 40,000 விச் எவர் இஸ் லெஸ். ஸோ ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, ஆக்சுவல் ஆர் 40,000, மினிமம் ஆஃப் த ஃபாலோவிங் விச் எவர் இஸ் லோவர். ஓகேவா? ஸோ இன் கேஸ் ஆஃப் சீனியர் ரெசிடென்ட் வந்து சீனியர் ரெசிடென்ட் சூப்பர் சீனியராக இருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் பெய்டு ஆர் இந்த 40,000 என்னவா மாறிடுது, 1 lakh மாறிடுது விச் எவர் இஸ் லெஸ்ஸுக்கு. ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா, சீனியர் சிட்டிசனா சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தா. ஓகேவா? ஹோப் யூ காட் அ பாயிண்ட் ஆஃப் 80 DDU DDB, ரைட்? ஸோ சிவியர் டிசபிலிட்டி 80% ஆர் மோர். ஸ்பெசிஃபைட் டிசீஸ் உங்கள் புக்கில் இருக்கும். ஸ்பெசிஃபைட் டிசீஸ்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்து ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80 Ds டிடக்ஷன். ஸோ 80Cயும் முடிச்சாச்சு, 80Dயும் முடிச்சாச்சு. இது ரெண்டுமே இண்டிவிஜுவல் அண்ட் HF தான் கிடைக்கும். மோஸ்ட்டாக வந்து டாக்ஸ் பிளானிங்கில் வந்து அதான் ஓல்டு ரெஜிம் படி யாரெல்லாம் வந்து சேலரி எம்ப்ளாயோ எல்லாருமே 80C 80D இது மட்டும் தான் எடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் நிறைய பேரோட சேலரி ஸ்லிப் எடுத்து பாருங்க, 80C 80D கீழே அப்படியே அழகாக 2,50,000 வரைக்கும் எடுக்க முடியும். எப்படின்னா 1,50,000 வரைக்கும் 80C கீழே எடுத்துடலாமா? கரெக்டா? அடிஷ்னலாக ஒரு 50,000 வேறு தரானா, அது மேபி நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கீழே போட்டிருந்தா அங்கேயே ஒரு 2 லட்சம் கிடச்சிச்சா. ஸ்பவுஸ் பேரில் என் பேரில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டியிருக்கேன் அப்படின்னா 25,000 வரைக்கும் எடுக்கலாமா? ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 50,000 வந்துருச்சா. ஸோ அஃப்கோர்ஸ் என்னால் 2,50,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும். கரெக்டாக? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் பிளானிங்கில் யாரெல்லாம் டாக்ஸ் கீழே வந்தாங்களோ 5 லட்ச ரூபாய்க்கு மேலே யாரோட இன்கம்லாம் இருந்துச்சோ, அப்போ ரிபேட் வந்து 5 லட்சம் வரைக்கும் தான் இருந்துச்சு. 5 லட்ச ரூபாய்க்கு மேலே யாரோட இன்கம்லாம் இருக்கோ அப் டு 7,50,000 வரைக்கும் அவங்களால டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. விச் மீன்ஸ் இந்த 2,50,000 சேர்த்தா இதுதான் டாக்ஸ் பிளானிங் 80C 80D கீழே. ஸோ அவங்க என்னென்ன இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும் அப்படின்ற ஐடியாலாம் நம்ம தான் தரணும். இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து ப்ராப்பராக அது என்ன அப்ரூவல்லாம் வாங்கியிருக்கணும், எந்த ஸ்கீம் கீழே போடணும், இதெல்லாம் நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க கன்சல்டன்ஸாக. ஸோ கன்சல்டன்ட் ஃபீஸ் மாதிரி நம்ம வாங்கிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம ஃபைல் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80C and D. உங்கள் புக்கில் போயிடுவோம். புக்கு சரி, ஓகே. இங்கே ஒரு சம் இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன் 24. இது ஒரு நல்ல சம், இது ஒர்க் அவுட் பண்ணுவோம். நான் கேட்பானா கூட எனக்கு தெரியல. ஆனால் ஏன்னா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் விட்டுருவானுங்க. இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, நான் சொல்லிடுறேன். எக்ஸ் கம்ப்ளீட்டட் ஸ்டடீஸ் ஆன் 1/4/2023. எக்ஸ் வந்து அவரோட ஸ்டடீஸ் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறாரு? April 2023 கம்ப்ளீட் பண்ணுறாரு. அண்ட் வாஸ் இம்மீடியட் எம்ப்ளாய்ட் பை எக்ஸ் லிமிடெட். படிப்பு முடிச்சோடனே வேலை கிடச்சிருக்கு. அந்த ஃபாலோயிங் டேர்ம்ஸ்: பேசிக் சேலரி 2,000 ரூபாய் பர் மந்த்துக்கு, டிஏ 5,000 பர் மந்த்துக்கு, ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். ஓகே, போனஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் 50,000. டியூரிங் த இயர் இஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட்டட் 33,000 டு த பென்ஷன் ஸ்கீம் பீங் நோட்டிஃபைட் 80CCD. 80CCD கீழே பென்ஷன் ஸ்கீம் கீழே அவரோட எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த அடிஷ்னல் 50,000 ஒன்று படித்தோம் இல்லையா, அது இங்கே எலிஜிபிள் ஆகுது. ஓகே, ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. எக்ஸ் ஆல்சோ, விச் மீன்ஸ் மிஸ்டர் எக்ஸ், இவருமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாராம் சேம் அமௌண்ட்டை. இஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு 50,000,
During the year, he contributed 15,000 to pension plan of LIC. LIC pension planல ஒரு 15,000 contribute பண்றாரு. PPFல ஒரு 1 லட்சம் contribute பண்றாரு. And paid LIC premium. So LIC pension plan ஒன்று, LIC premium ஒன்று தனியாக கட்டுறாரு. ஆனால் பாலிசி வேல்யூ வந்து 1,20,000. ஸோ 1,20,000 into 10% போட்டோன்னா 12,000 தானே. ஸோ 12,000 or 16,000 whichever is lower, 12,000 தான் நம்மளுக்கு லோவர். ஸோ 12,000 தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ரொவிஷன் 80C நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்கா? பாலிசி வேல்யூல கண்டுபிடிக்கணும், அதனால தான் அதை கொடுத்துருக்கான். இப்போ அவர் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் ஆஃப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கொடுப்பான்டா உங்களுக்கு கொஸ்டின். மைட் பி அவன் கேட்கறதா திடீர்னு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் ஆஃப் பண்ணியிருக்காரு, அப்போ நீ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் படி போடு அப்படின்னு கேட்டுருவோம். ஓகேவா? அதனால தான் நான் நடத்துறேன். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டிடலாம். திடீர்னு அவன் கொஸ்டின்ல வந்து கீழே எனக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் படி போடுன்னு சொல்லிட்டானா நம்ம என்ன பண்றது? போட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ சேலரி ஃபர்ஸ்ட் ஹெட் நம்மளுக்கு என்ன? சேலரி ஹெட்டா? பேசிக் சேலரி எவ்வளோப்பா அவனுக்கு? 20,000 per மந்த்துக்கு. 12 மந்த்துக்கு எவ்வளோன்னு போட்டுடுறோம். அது போக போனஸ் வாங்கியிருக்கான் ஒரு 50,000 போனஸ் போட்டாச்சு. டேர்னஸில் வந்து ஒரு 5,000 12 மாதத்துக்கு மாதம் தான் வாங்கியிருக்கான். ஸோ அது ஒரு 60,000. கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம். பென்ஷன் ஸ்கீமுக்கு எவ்வளோப்பா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க? யாரு? அவங்களோட எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீமுக்கு. போக்குசிட்ஸ் மாதிரியா ஆட் பண்ணலாமா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் படிக்கும் போதே சொன்னேன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் மேலே ஆட் ஆகி கீழே டிடக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ போக்குசிட்ஸில் ஆட் பண்ணிட்டாங்க 33,000. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் கிராஸ் சேலரி எவ்வளோப்பா? 3,83,000. நீங்கள் மறந்துடக்கூடாது, டிடக்ஷன்ஸ் கொடுக்கணும். 50,000 டிடக்ஷன் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் படி. ஸோ -50,000. ஸோ இன்கம் அண்டர் த ஹெட் சேலரி 3,33,000 ஆச்சா. இப்போ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இன்னொரு விஷயம், அவன் டைரக்டா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்கான். கிராஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அவன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இன்கேஸ் கிராஸ் கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்? டிடக்ஷன் கொடுக்கணும் 30%. ஜிஏவிலேருந்து கொடுத்து என்ஏவி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். கரெக்டா? ஸோ அவன் டேரக்டா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50,000 அப்படியே போட்டுடலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போ டிடக்ஷன் சாப்டர் 6A வருவோம். 6A டிடக்ஷன்ஸ் நீங்க அலோ பண்ணணும். இப்போ இதுக்குள்ளேயே செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் வருது அப்படின்னா இங்கேயே செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் முடிஞ்சிடும். டிடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளப்பிங் பத்தி போகும். ஓகேவா? ஸோ செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டும் இங்கேயே நடந்துடும். மைட் பி உங்களுக்கு பெரிய கொஸ்டினா கேட்கறதா இந்த மாதிரி கேட்பான். ஓகேவா? ஸோ இப்போ 6A டிடக்ஷன்ஸ்க்கு வருவோம். 6A டிடக்ஷன் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 80C எல்லாம் எடுத்துக்கோங்க. 80Cல என்னெல்லாம் பண்ணியிருக்கான்? எல்ஐசி ப்ரீமியம் ஒன்று கட்டியிருந்தா நம்ம பார்த்தோம். 12,000 இருக்கணும்னு நான் இங்கேயே கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன். ஸோ அந்த 12,000 நம்ம இங்கே எடுத்து போட்டாச்சு. அடுத்து கான்ட்ரிபியூஷன் டு பிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷனாக இருந்தால் நம்ம என்னன்னு பார்த்தோம்? 80Cல டிடக்ஷன்ஸ் எலிஜிபிள்னு பார்த்தோம். எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்? 1,00,000 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். 1 lakh. ஸோ அந்த 1 lakh நான் எடுத்து போட்டாச்சு. அடுத்து 80CCCன்றது பென்ஷன் பிளான், நார்மல் பென்ஷன் பிளான், நோட்டிஃபைட் பென்ஷன் இல்லை, நார்மல் பென்ஷன். நோட்டிஃபைட் பென்ஷன்லேயும் பண்ணியிருக்கானுங்க 2 பேரும் 33,000 33,000. ஆனால் நம்மளால் என்ன பண்ணியிருக்காரு? தனியாக ஒரு பென்ஷன் பிளான்ல ஒன்று 15,000 பண்ணியிருக்காரு இல்லையா? அது நம்ம காட்டணும் இல்லையா? ஸோ அது ஒரு 15,000. ஓகேவா? இது 80C. அடுத்து 80CCD, அது நோட்டிஃபைட் பென்ஷன். நோட்டிஃபைட் பென்ஷன் கீழே இவன் ஒரு 33,000 பிளஸ் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கு. கரெக்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா 14%, அதர் எம்ப்ளாயா இருந்தா 10% நம்ம பார்த்தோம். விச் எவர் இஸ் லோவர் எடுக்கிறதுக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அப்போ பேசிக் அண்ட் டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்து நீங்க 10%, அதாவது சேலரியில 10% எடுக்கணும். 10% எடுக்கணும். நம்ம பிடிஎஃப் படிக்கணும் பார்த்தோம். இங்கப்பா இங்க இருக்கு பாருங்க. நேற்று இதை நம்ம பார்த்தோம். 10% of his salary or whole amount whichever is less. In case of central government employee இருந்தால் 14%. பட் இப்போ அமெண்ட்மெண்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட்டும் நான் சொன்னேன். அதாவது இப்போ பிடிஎஃப் இன்னைக்கு ஒரு பிடிஎஃப் பார்க்கும்போது எல்லா எம்ப்ளாய்க்குமே 14% அப்ளிகபிள் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இதுதான் லிங்க் பண்ணிக்கணும். ஸோ 10% ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் படி போகிறோம் அப்படின்னா அப்போ அவனுக்கு நம்ம 10% அலோகேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2,40,000 அப்படிங்கிறது அவனோட நார்மல் பேசிக் சேலரி பிளஸ் டிஏ வந்து 5,000. அவன் இந்த ஃபார்மிங் பார்ட்னு கொடுத்துக்கிட்டு மேபி சேலரியில் ஏதாவது ஆப் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் அதை அழுத்தி படித்தேன். பட் சேலரியில் அவன் எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் 3 lakhs. ஸோ 3 lakhsல 10% ஆர் 33,000 விச் எவர் இஸ் லெஸ் 30,000, ரைட்? ஸோ 30,000 நம்ம வெளியே காமிச்சாச்சு. இப்போ மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 80C சீரிஸ் டிடக்ஷன் எல்லாமே 1,57,000 போகுது. ஆனால் நம்மளுக்கு எவ்வளோதான் லிமிட்டு? 1,50,000 தான் லிமிட்டு. கரெக்டா? ஆஸ் பர் 80C லிமிட் 1,50,000. இப்போ அடுத்து என்னன்னா எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ எடுத்துக்க முடியும்? 50,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும். கரெக்டா? என்னோட எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருந்தால்
80 CCD கீழே, ஏன்னா நோட்டிஃபைட் பென்ஷன்ஸ் கீழே என்னால் அடிஷ்னலாக ஒரு 50,000 எடுத்துக்க முடியும். அது எப்படி சொல்கிறான் அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன் டு என்பிஎஸ் அமௌண்ட் கிளைம்டு அபோவ் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் 50,000. சரி, ஓகே, 50,000 என்னால் மேக்ஸிமம் எடுத்துக்க முடியும். 50,000 நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுப்பேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் 33,000 கட்டினேன், கரெக்டா? ஆனால் என்னால் எலிஜிபிளாக எவ்வளோ எடுக்க முடிச்சு? 30,000 வரைக்கும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அப்போ இதில் எனக்கு இன்னும் இதில் பெண்டிங் எவ்வளோ இருக்குது? 3,000 வரைக்கும் இருக்குது. அப்போது இதில் நான் 3,000 எடுத்துப்பேன், which means as per my contribution, own contribution, கரெக்டா? அது போக என்னோட எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்கு 80cc2. ஓகே, என்னோட எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி 10% ஆஃப் த சேலரி ஆர் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் விச் எவர் இஸ் லெஸ் 30,000. ஸோ இப்போ என்னால் அடிஷ்னலாக எவ்வளோ எடுத்துக்க முடியும்னா 33,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும். என்னன்னா என்னோட கான்ட்ரிபியூஷன்ல இது வந்து ஆட் ஆகும், ஆனால் என்னோட எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்லையும் ஆனால் இப்போ வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்லையும் பேலன்ஸ் 3,000 இருக்கேன், அதை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓன் கான்ட்ரிபியூஷன் வரைக்கும் தான் உங்களால் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 3,000 எடுத்துக்க முடியும். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த 30,000 வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபார் திஸ் பர்பஸ் ஓவராலாக 33,000 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது கரெக்டாக போனோம்னா. பட் இது வேண்டாம் எனக்கு அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சொன்ன மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்டாகவே இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடுச்சு. இன்னும் 7,000 ரூபாய் எக்ஸஸாக இருக்குது. அதனால தான் இப்போ நான் அடுத்த 50,000ன்றதுக்குள்ளே போகிறேன். ஆனால் என்னோட எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் அதில் இருக்குது. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது? 33,000 ரூபாய் இருக்குது, கரெக்டாக? டேரெக்டாக அந்த 33,000 எடுத்து போட்டுடலாம். 1,50,000 ப்ளஸ் 33,000 1,83,000 இப்படியும் படிச்சுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ 1,83,000 போட்டுட்டு கிராஸ் டோட்டல் இன்கம்ல நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு 2 lakhs. பட் ஆனால் ஆஸ் பர் ப்ரொவிஷன் இது கரெக்ட் கிடையாது. பட் ஃபார் டைம் பீயிங் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பர்பஸ்க்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? எல்லாம் கேரா உட்காந்துருக்கீங்களாடா செம்ம பார்த்துட்டு? ஓகே, இன்னொரு டைம் பார்த்தா புரிஞ்சிடும். ஸோ ஒரு கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து நீங்கள் 80C கீழே 1,50,000 வரைக்கும் தான் நல்லா டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு அடிஷ்னலாக ஒரு 50,000 எடுத்துக்க முடியும். அது என்பிஎஸ்ல வந்து அவங்க வந்து அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கணும் அப்படின்றது ஞாபகம் இருந்தால் மட்டும் போதும். ஓகேவா? ஞாபகம் இருந்தால் ப்ரொவிஷன் மட்டுமா செஞ்சு வச்சுட்டு வந்தீங்கன்னா கூட போதும். எனக்கு 80cc கீழே இது இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இன்கேஸ் டிஃபால்ட் ரெஜிம், அதாவது நியூ டேக்ஸ் ரெஜிம் கீழே அப்போ எப்படி டாக்ஸபிள் ஆகும்னு கொடுத்துருக்கான் பாருங்க. நியூ டேக்ஸ் ரெஜிம் கீழே நம்மளால என்ன பண்ண முடியும்? 80cc மட்டும் அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை மட்டும் அப்ளிகபிள் பண்ணியிருக்கான் பாருங்க. 3,83,000 30,000 நீங்கள் போட்டு 3,53,000 போட்டிருக்கான். இதெல்லாம் நாட் அப்ளிகபிள், ஏன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம்க்கு இதெல்லாம் அப்ளிகபிளே ஆகாது. 80Cஸும் கிடையாது, 80Dயும் கிடையாது. அதே மாதிரி அக்னிபாத் ஸ்கீம் கொடுத்துருக்கான். அக்னிபாத் ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசசிக்கு மட்டும்தான். அக்னிபாத் ஸ்கீம் சப்ஸ்கிரைபிங் கார்பஸ் ஃபண்ட். இந்த கார்பஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னன்னா பல்கா, அதாவது அந்த ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்ல போயிட்டு நீங்கள் அந்த ஃபண்டை வந்து அடிஷ்னலாக வேறு எதனா டெவலப்மெண்ட்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கோ சம்திங். இப்போ ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா அவன் ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக, அதுதான் கார்பஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி திருப்பதி உண்டி இருக்குது, அது வந்து கார்பஸ் ஃபண்டு மாதிரி தான். நம்ம அதில் போய் அந்த ஃபண்டை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து திருப்பதி எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம், திருப்பதிக்கு அண்டரில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம், டிடிடின்னு சொல்லுவாங்க, திருமலை திருப்பதி தேவஸ்தானம், அவங்க வந்து அந்த ஃபண்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன எக்ஸ்பென்ஸா, அந்த எக்ஸ்பென்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாமா? ஸோ அதை பற்றி தான் இங்கே பேசியிருக்கலாம். நீங்கள் போய் அதில் போய் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா during the previous year ENC or central government has contributed any amount in his account. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் அது வந்து எடுத்துக்கணுமா? கான்ட்ரிபியூஷன் எவ்வளோவா? ஈச் அக்னிவர் இஸ் கான்ட்ரிபியூட் 30% ஃபார் த மந்த். Customized Agnivar package of individual Agnivar corporation. Further, the government will also contribute matching amount. ஓஹோ, நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ 30% நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டும் அதில் 30% கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். will also pay the subscriber interest as approved time on contribution starting in his account. ஸோ நீங்கள் வந்து அப்போது இந்த ஸ்கீம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, 4 வருஷம் வரைக்கும் தான் மிலிட்ரியில் இருக்கணும் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று போட்டு அக்னிபாத் ஸ்கீம்னு போட்டாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்கீம் கீழே இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் ஏதாவது ஃபண்ட் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மிலிட்ரி மேன் பர்சனாக இருக்கீங்க, தென் யூ will able to get this deduction. ஓகே, அக்னிபாத் ஸ்கீம் எது இதுக்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ, பட் மிலிட்ரிக்குன்னு இல்லை, ஆனால் நான் மிலிட்ரிக்குன்னு கேள்விப்பட்டேன். ஓகேவா? வேற என்ன இதில் பெருசாக இருக்கு?
ஓன் கான்ட்ரிபியூஷன் டு கார்பஸ் அமௌண்ட் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ டிஃபால்ட் ரெஜிமுக்கு நாட் அவைலபிள். கான்ட்ரிபியூஷன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் டிஃபால்ட்லேயும் அது அவைலபிள். செக்ஷன் 80CH. ஓஹோ, ஓன் கான்ட்ரிபியூஷன் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்கு, நியூ டேக்ஸ் ரெஜிமில் கிடையாது. ஆனால் இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்லையும் இருக்குது, நியூ டேக்ஸ் ரெஜிம்லையும் இருக்குது. பாவண்டா பசங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னத்துக்கு இப்படிலாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. எப்படி மைண்டில் ஞாபகம் வச்சுப்போம் எதுக்கு இதெல்லாம்? படிக்கும்போது ஓகே, இப்போ படிக்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் வரும். பட் எக்ஸாம் டைமில் இது எக்ஸாக்டாக ஞாபகம் வருமான்னு கேட்டால் டவுட் தான். ஓகே, ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீட் கொடுங்க போதும். எனக்கு இதெல்லாம் உடன்பாடே கிடையாது. அவன் கொடுத்தாலும் இதெல்லாம் நாங்கள் போட மாட்டோம்னு இதெல்லாம் நிற்கலாம். வேற என்ன இதில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக the entire central government contributed acting fund would be included in the salary of the sick. Our dictionary would be available for the same. ஓகே, சேலரியில் இன்க்ளூட் ஆகலாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். அந்த பேமெண்ட் ஆஃப் அக்னி கார்பரேஷன் டு இன்க்ளூட் அண்டர் அக்னி பாத் ஸ்கீம் டு இஸ் நாமினி would be exempted. ஓகே, நாமினி பேரில் நீங்கள் அந்த ஃபண்டை நீங்கள் போடுறது ஒரு நாமினி பேரில் இருந்தாலும் அது exempted. இதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸ் தான். இது ஏன் நான் நியூஸ் பேப்பர் ரீட் கொடுக்க சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. இப்போ அங்கே பர்சனல் எஃபெக்ட்ஸ்னு பார்க்கும்போது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராக்டிக்கலாக ஒன்று திங்க் பண்ணோம் இல்லையா? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எடுத்து நம்மளால் மாட்டிக்க முடியாது. ஸோ அதனால் பர்சனல் எஃபெக்ட்ஸில் அது வராது. அட்லீஸ்ட் ஒரு காமன் மேனாக அதை திங்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே தான் இந்த பாயிண்ட்லாம் ஒரு காமன் மேனாக இருந்து நம்ம திங்க் பண்ணாலும் இந்த பாயிண்ட்லாம் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தான் அந்த பாயிண்ட்லாம் நான் நியூஸ் பேப்பர் ரீட் விட சொல்கிறேன். என்னடா அண்ணா வந்து இது இப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. என்னன்னா பார்த்தாலே புரிஞ்சிடும். இப்போ அந்த பாயிண்ட் பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். இப்போ ஆல்ரெடி சேலரியில் இன்க்ளூட் ஆயிருக்கு. இன்க்ளூட் ஆயிருந்தால் நான் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாமா? அவர் இன்க்ளூடட்னாலும் டிடக்ஷன்ஸ் அவைலபிள் தானே, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. அதே மாதிரி நாமினி பேர்ல நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தென் தட் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். டாக்ஸ்ல அது வரவே வராது, எக்ஸம்ப்டட். ஏன்னா என்னோட நாமினி பேர்ல தான் அந்த ஸ்கீம் நான் வச்சிருக்கேன். அதாவது எங்க அம்மா பேர்லயோ இல்லை எங்க ஒய்ஃப் பேர்லயோ யார் பேர்லயோ வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்குது. ஸோ அதனால அதெல்லாம் நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஓகேவா? வேற என்ன? அக்னிபாத் ஸ்கீம் என்ரோல்டு இந்தியன் யூத் இன் இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ்டு. சரி, அதுவாக இருந்தாலும் சரி. அக்னிபாத் ஸ்கீம்னா என்னன்னு சொல்லியிருக்கான். சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிச்சான் 2022. இந்தியன் யூத் யாரெல்லாம் இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸில் வந்து என்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக இந்த ஸ்கீம் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸ் தான். ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீட் போதும். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நம்ம பார்த்தோம். இதில் நீங்கள் பார்த்தாலும் சரி, இதில் நீங்கள் பார்க்க வேண்டாம். நம்ம பிடிஎஃப்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு அந்த பிபிடி ஷேர் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த பிடிஎஃப். ஸோ அதிலே பார்த்துக்கோங்க. அதே 5000 25,000 விச் மீன்ஸ் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் இருந்தால், நார்மலாக இருந்தால், சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 25,000 50,000 மாறும். ஓகேவா? வேற என்ன இதில் நீங்கள் படிக்கணும்? ஹெச்யூஎஃப்க்கு இருந்தால் என்ன? பேமெண்ட் ஆஃப் மெடிக்கல் இன்சூரன்ஸு டஸ் நாட் எக்ஸிட் 25,000. இதெல்லாம் வேணாண்டா, இது படிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுவீங்களா? கேட்டகரி வைஸ் இங்கே பிரிச்சிருக்கா பாருங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானா கேட்டகரி 1, 2, 1, 4 என்ன? ஆனால் சீனியர் சிட்டிசன் இன்ஸ்டெட் ஆஃப் 20-50,000 வாட் எவர் இட் இஸ். அதாவது இங்கே கொடுத்துருக்க கேட்டகரி எல்லாமே என்னன்னு அப்படின்னா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் பே பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லா கேட்டகரியும் அப்படி தான் இருக்குது. இங்கே மாறுறது எல்லாமே இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் மட்டும் தான் மாறுது. மேக்ஸிமம் டிடக்ஷன் 50,000 தாண்டாது. அதாவது அலாங் வித் மெடிக்கல் ப்ரீமியம் கட்டியிருந்தால் நம்ம ஒன்று பார்த்தோம். மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருந்தால் ஒரு 50,000 பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருந்தா 50,000 எடுத்துக்கலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினா 25,000 எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் 75,000 எடுத்துக்கலாமான்னு கேட்டால் கிடையாது. 50,000 வரைக்கும் தான் ஓவரால் லிமிட்டே. ஓகேவா? பட் ஆனால் பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 75,000 வரைக்கும் தான். ஸோ உங்களுக்கு தெரியுறது என்னன்னா லிமிட் இவ்வளோ தான். இந்த லிமிட்டை தாண்டக்கூடாது 80D கீழே அப்படின்றது தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ வேற என்ன இருக்குது? மோட் ஆஃப் பேமெண்ட் டாக்ஸபிள். இதெல்லாம் காமன் பாயிண்ட் தான்டா, இதெல்லாம் வேண்டாம். ஸோ உங்களுக்கு ஓவரால் லிமிட் இங்கே எவ்வளோன்னு தெரிஞ்சால் போதும். கேட்டகரி வைஸ் அவன் பிரித்து அவன் தனித்தனியாக கொடுத்துருக்கான். ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா படிச்சுட்டு வாங்க. பட் ஆனால் படிக்காம வேண்டாம், ஜஸ்ட் இது படிங்க. படிச்சுட்டு நம்ம பிடிஎஃப் பாருங்கள். பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா போதும். இப்போ சம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஸோ 25th ஃபார் யுவர் ஹோம் ஒர்க் பர்பஸ். பாருங்க 25th ஓவராலாக 75 தாண்டாது எப்படி பார்த்தாலும்.
எல்லா சம்மையும் 75 தாண்டாது. 26th போடுவோமா? இல்லை 26th வந்து ஹெல்த் செக்கப் 62 வயசு இருக்கு. சரி ஓகே 25th நான் போடுறேன். 26th ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. எக்ஸ் 40 years old paid following sum by செக்கா பே பண்றாருப்பா, கேஷா இல்லை. ஓகேவா? மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார் எக்ஸ், அவருக்கு இம்செல்ஃப் அவருக்கா ஒரு 18,000 போட்டிருக்காரு. மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார் மிஸ்ஸஸ் எக்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் எக்ஸ், அவரோட ஸ்பவுஸ் தான். டிபெண்டாக இருந்தாங்கன்னா இல்லைனா இல்லை, அவங்க ஸ்பவுஸ் தானே. அதுக்கு ஒரு 5,000 ரூபாய். கான்ட்ரிபியூஷன் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் ஃபார் டிபெண்டன்ட் டாட்டர் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு 3,000 ரூபாய். மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார் சன் நாட் டிபெண்ட் ஆன் எக்ஸ் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகேவா? பட் நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? டிபெண்டன்ட் அவன் மென்ஷன், சில்ட்ரன்ஸ் மட்டும் டிபெண்டன்ட் மென்ஷன் பண்ணியிருக்கான். டிபெண்டன்ட் சில்ட்ரன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கான், சில்ட்ரன்ஸ் மட்டும். ஓகேவா? ஸ்பவுஸ் வந்து டிபெண்டோ நான் டிபெண்டோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் சில்ட்ரன்ஸ் வந்து டிபெண்டாக இருக்கணும். அப்போ டாட்டர் மட்டும் எடுத்துப்பீங்க, இது எடுத்துக்க மாட்டீங்க. கான்ட்ரிபியூஷன் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் பிரதர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இவரை டிபெண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம பிரதர் நாங்கள் ஒரு பாயிண்ட் படிக்கவே இல்லை, ஸோ ஹோல்ட் பண்ணுங்க அதையும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் மதர் இன் லா, ஐயோ மாமியார், இதுவும் நம்ம படிக்கல, வேண்டாம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஃப் மதர், அம்மாவுக்கு பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசனாக கேட்டால் இல்லை, கரெக்டாக 59 தான் ஆகுது. ஸோ அதனால் இதை எடுத்துக்கலாம். பட் ஆனால் 50,000 ரூபாய் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. வேறு என்னப்பா? மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார் கிராண்ட் பேரண்ட்ஸ் பற்றி படிச்சோமான்னு கேட்டால் கிடையாது. அஃப்கோர்ஸ் இதுவும் வராது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார் ஃபாதர் நாட் டிபெண்டன்ட், பேரண்ட்ஸ் வந்து டிபெண்டன்ட் கொடுத்துருக்கானு கேட்டால் இல்லை தானே, வெறும் பேரண்ட்ஸ் மட்டும் தானே கொடுத்துருக்கான். ஃபார் பேரண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கான், டிபெண்டன்ட் நான் டிபெண்டன்ட் பற்றி அவன் பேசவே இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் 61 வயசு ஆகுது அவருக்கு, 50,000 ரூபாய் வரைக்கும் எலிஜிபிள் ஆகிடுவார். ரெசிடென்ட் தானே அவர், அது ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்த்துக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் ஃபார் ஃபாதர் கான்ட்ரிபியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதாவது ஸ்கீமில் வந்து அவர் ஃபாதருக்கு ஒரு 2,000 ரூபா போட்டிருக்காரு. டோட்டலாக 68,000 ரூபாய் மொத்தமாக அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிம்செல்ஃப் பார்த்தோம், எடுத்துக்கலாம். ஸ்பவுஸ் வந்து டிபெண்டோ இண்டிபெண்டோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்றத ஒரு பாயிண்ட். டாட்டர் வந்து டிபெண்டன்ட் டாட்டர் எடுத்துக்கலாம். சன் வந்து நாட் டிபெண்டன்ட் எடுத்துக்க முடியாது. பிரதர் நாட் எலிஜிபிள் நான் பார்த்துட்டோம். மதர் இன் லா நாட் எலிஜிபிள் பார்த்துட்டோம். கிராண்ட் பேரண்ட்ஸ் நாட் எலிஜிபிள், இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி அங்கேயே நான் சொல்லிட்டேன். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 26,000 வருது. ஆனால் 26,000 நம்மளால எவ்வளோ எடுத்துக்க முடியும்? ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மளுக்கு எவ்வளோ? 25,000 வரைக்கும் தான் நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். கரெக்டாக? விச் மீன்ஸ் அப் டு 25,000 என்னால் எடுத்துக்க முடியும். இப்போ என் பேரண்ட்ஸுக்கு தனியாக ஒரு 25,000 வரைக்கும் எடுக்க முடியும் இல்லையா? அப்போது அடிஷ்னல் டிடக்ஷன்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ். அம்மாவுக்கு எவ்வளோப்பா இருந்துச்சு மேக்ஸிமம் லிமிட்டு? 26,500 ஆனால் என்கிட்ட அம்மாக்காக என்னால் எவ்வளோ தான் எடுத்துக்க முடியும்? 25,000 ரூபாய் தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து less than 60 years ஓல்டாக இருக்காங்க. அதுக்கடுத்து ஆட் அடிஷ்னல் டிடக்ஷன் ஃபார் ஃபாதர், அவர் வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்கார். அவருக்கு எவ்வளோ ஆயிருக்கு? 32,000 ஆயிருக்கு. ஸோ 32,000 இங்கே போட்டுட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 57,000 வருது. கரெக்டாக? ஃபாதர் வந்து டிபெண்டோ இண்டிபெண்டோ, சாரி இது வேறு அடுத்த பாயிண்ட். இது ஃபாதர் வந்து டிபெண்டோ இண்டிபெண்டோ வாட் எவர் இட் இஸ், அவர் என் பேரண்ட் அப்படின்ற அந்த கணக்கில் வந்துருவார். கான்ட்ரிபியூஷன் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் கீழே போட்டிருக்காங்களே, அது இதில் வராது. 80D கீழே அது வராது. 80D வந்து நம்மளுக்கு என்னது? இன்சூரன்ஸு ப்ளஸ் வந்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா 57,000 வந்துருச்சு. எங்கள் அப்பா வந்து சீனியர் சிட்டிசன்ன்றதுனால 50,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு லிமிட் இருக்குது. ஸோ 57,000 என்னால் 50,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 50,000 நான் வெளியே காமிச்சிருவேன். ஸோ இந்த 25 + 50 75,000. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? 80D. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், எந்த இடத்துல வந்து 50,000 வருது, எந்த இடத்துல 75,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும். சீனியர் சிட்டிசன் யாரா ஒருத்தர் இருந்தால் கூட போதும், அவங்களோடதும் சேர்ந்து 50,000 ரூபாய் வரைக்கும் லிமிட் வந்துடும். ஓகேவா? Hope you understand. 26 ஹோம்ஒர்க் கொடுத்துட்டுனா ஹோம்ஒர்க் வச்சுக்கலாமா? ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்பில் வந்து 7,000 ரூபாய் வந்திருக்கு. ஆனால் லிமிட் 5,000 ரூபாய், அதனால் 5,000 ரூபாய் எடுத்திருப்பான். இது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்னடா எல்லா சமயம் இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியுது, எதெல்லாம் நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். சரி, எனக்கு 26 நான் போட்டேன்னா 27, சரி ஓகே 26 ஹோம்ஒர்க்கில் இருக்கும். நான் 27 போடுறேன். 28 ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 27. மிஸ்டர் ஷாம்
40 இயர்ஸ் ஹோல்டுப்பா. ஆஸ் இன்கர் ஃபாலோயிங் எக்ஸ்பெண்டிச்சர்ப்பா. அவருக்கு 12,000 செலவு பண்ணுறாரு. அவர் ஸ்பௌஸ்க்கு ஒரு 16,000, டிபெண்டன்ட் சில்ட்ரனுக்கு ஒரு 6,000, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க. அம்மா சீனியர் சிட்டிசன் 18, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் ஒரு 8,000 நடந்திருக்கு. 8,000 என்னால் 5,000 வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஃபார் ஃபாதர், அவரும் சீனியர் சிட்டிசன் 39,000. ஓகேவா? ஸோ டேரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. எல்லாமே எலிஜிபிள் தான். 12, 11, 6 ஆட் பண்ணால் 25,000. கரெக்டாக 25,000 வருது. 22 எங்கேயோ போகுதுல்ல. ஸோ டிடெக்டபிள் என்னதான் ஆட் பண்ணாலும் டிடெக்டபிள் அமௌண்ட் 25,000 தாண்டக்கூடாதுன்றதுனால டேரெக்டாக அவன் 25,000 போட்டான். இப்போ பேரண்ட்ஸ்னு வரும்போது இந்த 3 விஷயம் நடந்திருக்கு. 18,000, 8,000, 39,000 நடந்திருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அம்மாவுக்கு போட்டிருக்கோம் 18,000. ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் வந்து 8,000 நடந்திருக்கு. ஆனால் மேக்ஸிமம் நம்மளால எவ்வளோ தான் எடுத்துக்க முடியும்? 5,000 வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். ஞாபகம் இருக்கா? ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்க்கு ஸோ 5,000 நம்ம இங்கே போட்டுட்டோம். ஸோ 5,000 இங்கே வெளியே காமிச்சிட்டோம். அப்பாவுக்கு எவ்வளோப்பா இருந்துச்சு? 39,000 இருக்கு. கரெக்டா? 39,000 நடந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம எவ்வளோ எடுத்துட்டோம்? அம்மாவுக்கு ஒரு 18 + 5, 18 + 5 எவ்வளோப்பா ஆச்சு? 23,000 ஆச்சா? 2 பேரும் சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் எடுத்துக்க முடியுமா? 50,000 ஆல்ரெடி 23,000 போயிடுச்சு அப்படின்னா 27,000 வரைக்கும் தான் என்னோட அப்பா கிட்ட இருந்து என்னால் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். விச் மீன்ஸ் நான் 39,000 எடுக்க மாட்டேன். மேக்ஸிமம் எனக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? 27,000 வரைக்கும் தான் எடுக்க முடியும்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி எங்கள் அம்மாக்கு நான் 23,000 எடுத்துட்டேன் அப்படின்ற கணக்கில் நான் 27,000 வரைக்கும் தான் கொடுக்குறேன். ஸோ 27,000 நீங்கள் கொடுத்து 75,000 தாண்டாது. ஆனால் நீங்கள் ஏன்னா அம்மாக்கு இப்படி பண்ணீங்க? அப்பாவுக்கு இப்படி பண்ணலாம்ல? அப்பாவுக்கு 39,000 அலோகேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 11,000 இருக்கு இல்லையா? 11,000 அம்மா அலோகேட் பண்ணலாம்ல? எஸ், அஃப்கோர்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்கள் எப்படி பார்த்தாலும் என்ன பண்ணக்கூடாது? 75,000 தாண்ட விடக்கூடாது டிடக்ஷனை. ஓகேவா? நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்பும் சேர்த்து அந்த 75,000 ஓவரால் லிமிட். ஓகேவா? நான் எதுக்கு இந்த சம் எடுத்தேன்னா ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்பு தனியாக 5,000 கிடையாது. ஓகேவா? எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த 25,000 அப்படின்னு ஓவரால் லிமிட். போயிட்டு பிடிஎஃப் பாருங்க. ஓவரால் லிமிட் இது வந்து ஒரே டேபிள் காலம் தான். ரெண்டுத்தையும் சேர்த்து இருக்கிற டேபிள் காலம் இது. ஓகேவா? ஸோ தட் இஸ் வை ஐம் கோயிங் டு ஓவரால் லிமிட் தான் வந்து உங்களுக்கு 25,000, 50,000 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். எப்படி பார்த்தாலும் 75,000 தாண்ட விடாதீங்களா உங்கள் ஆன்சரில். அதுக்குன்னு 75,000 தான் ஆன்சராக வரும்ன்றது இல்லை. ஓகேவா? ஒரு சில இடத்துல கம்மியாகவும் இருக்கலாம். எல்லா சம்பளம் 75,000 தான் வருதா? இங்கேயும் 75,000 தான் லிமிட் வருது. வேற ஏதாவது சம்பளம் இந்த சம்பளம் பாருங்க 80Dல 46,000 தான் வருது. இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 75,000 தான் சொன்னாங்க. அப்போ 80D வந்தால் டேரெக்டாக 75,000 போட்டு சம்பளம் முடிச்சிடலாம் அப்படின்னு பண்ண வேண்டாம். ஓகேவா? டன். வேற என்ன? 80D கோ த்ரூ பண்ணுங்க. 80DD அதாவது டிபெண்டன்ட் டிசேபிள் ரிலேட்டிவ், அதாவது என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய டிசபிலிட்டி பர்சன். ஓகேவா? சிவியர் டிசபிலிட்டியாக இருந்தால் 1,25,000 வரைக்கும் எடுக்கலாம் பார்த்தோம் இல்லையா? நீங்கள் படிக்க வேண்டியது குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன். இது 80U நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், அதனால அது வேண்டாம். மற்றதெல்லாம் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கணும், அது இதுன்னு கொடுத்துருக்கோம்டா. இது எடுக்கிறதுக்கு வந்து நான் என்னென்னலாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் இங்கே இருக்குது. மெடிக்கல் சர்டிஃபிகேட் நம்ம சப்மிட் பண்ணலாம். இப்போ காலேஜில் நீங்கள் லீவ் போட்டு போகிறீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நான் அக்செப்ட் பண்ணுவான். அதே மாதிரி நீ டிடக்ஷன் எடுக்க போகிற, ஓகே நீ 75,000 டிடக்ஷன் எடுக்க போகிற இது கீழே அப்படின்னா, அப்போ நீ எனக்கு காட்டு. என்ன காட்டணும்? மெடிக்கல் சர்டிஃபிகேட் காட்டு, அந்த பர்சன் டிசபிலிட்டி தான் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த பர்சன் வந்து டிசபிலிட்டியாக இருக்கார் அப்படின்னா அவர் 40% சஃபரிங்கில் இருக்காரா அந்த மாதிரிலாம் அந்த சர்டிஃபிகேட் சொல்லுதா? மெடிக்கல் அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறான். டிசபிலிட்டினா என்னென்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்கான். டிபெண்டன்ட் ரிலேட்டிவ்னா என்னென்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்கான். 80U கீழே அவங்க எந்த பெனிஃபிட்டும் எடுக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்கான். ஏன்னா 80Uன்றது இம்செல்ஃப் எக்ஸ்பெண்டிச்சர் எதனா நடந்திருந்தா, அதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒன்று கட்டியிருப்பீங்க, அது கூட சேர்த்து நார்மலாக ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் நடக்குது அப்படின்னாலும் அதுவுமே இன்க்ளூடட் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. எனக்கு தேவை என்னன்னா ஒரு டைம் இந்த லைனை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் உட்காந்து மெமரைஸ்லாம் பண்ண வேண்டாம். அதே மாதிரி அதர் பாயிண்ட்ஸையும் ஒரு டைம் பார்த்துக்குங்க. வேற என்ன? உங்களுக்கு ஹேண்டிகேப் பர்சனை பற்றி பேசியிருக்கான் இந்த இடத்துல. டிசபிள் பர்சனில் மறுபடியும் ரிவிஷன் ஆஃப் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான். பட் டிடக்ஷன் சேம் தான். 75,000 ஒரு 1,25,000. ஓகேவா? சம்மை பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு சம் தான் இருக்கா? சரி, ஓகே. ஒரு சம் இருக்கு. இல்லுஸ்ட்ரேஷன் 29 எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்டதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இந்த இடத்துல? நான் பாட்டுக்கு வேகமாக போகிறேன்ல. டேய்,
சரி ஓகே. சரி illustration 29 போகிறேன். இதை முடிச்சிட்டோன்னா சீனியர் சிட்டிசனுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன். இதில் ஒரு illustration 30 ஒன்று இருக்குது. ஓகே, இது வரைக்கும் முடிச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிடுவோம். ஸோ illustration 29 எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட் டோட்டல் இன்கம் ஆஸ் பர் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் கொடுத்துட்டான் ஸ்ரீ பந்தாரி ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். டாக்ஸபிள் சேலரி நெட் வந்து 75,000 ரூபாய், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் 20 இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்கம் இது எக்ஸம்டட். எல்ஐசியில் வந்து ஒரு 18,000 ரூபாய் போட்டிருக்கான், இது 80C கீழே வந்துடும். He paid medical insurance premium by check for his dependent blind mother. அவங்க blind mother dependent இருக்காங்க, சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்களாம். சிவியர் டிசபிள் பர்சன் ஆப்பா. சிவியர் டிசபிள் பர்சன் அப்படின்னும் போது உங்களால் என்னது சிவியர் டிசபிலிட்டினா 1,25,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும். நார்மலாக இருந்தால் 75,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். பட் சிவியர் டிசபிலிட்டினும் போது 1,25,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். எவ்வளோப்பா ஏஜ் வந்து 68 years, ஆனால் 20,000 ரூபாய் தான் செலவு பண்ணிடலாம். சரி ஓகே பார்ப்போம். சேலரி ஒரு 75,000 ரூபாய் போட்டாச்சு. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் 20,000 ரூபாய் போட்டாச்சு. அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸம்டட் ஆயிடுச்சு. ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் 95,000. டிடக்ஷன் 80CCC எல்ஐசி பிளான் பென்ஷன் பிளான் பார்த்தோம் இல்லையா, 80CCC அதாவது 80C சீரியஸ்க்கு கீழே வரும். ஸோ CCC கீழே நீங்கள் பென்ஷன் எடுத்துப்பீங்க, அதுக்கு 18,000 ரூபாய். 80D மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கான் நம்ம பார்த்தோம் இல்லையா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கான் அப்படின்னா 80D கீழே வரும். அவங்க யார் சீனியர் சிட்டிசனா, எவ்வளோ வயசு 68 வயசு ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு 20,000 கட்டியிருக்கான். எஸ் அஃப்கோர்ஸ் 20,000 எடுத்துக்கலாம். 80DD கீழே சிவியர் டிசபிலிட்டியாக இருக்காங்க, 1,25,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டிடக்ஷன் எங்கேயோ போகுது. கிராஸ் டோட்டல் இன்கம் விட டிடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. கரெக்டாக, பட் நம்ம டிடக்ஷன் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது என்ன பார்த்தோம், டிடக்ஷன் 6A படித்தோம் இல்லையா, நம்ம என்ன பார்த்தோம், கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க டிடக்ஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அப்போ 95,000 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு டோட்டல் இன்கம் நில்லு. ஓகே, இதில் டிபெண்ட் ஆஃப் சிவியர் டிசபிலிட்டி பற்றி எதுவுமே சொல்லடா. ஓகே, அவங்க எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுக்கல, டேரெக்டாக இந்த சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வச்சு கூட நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் 80DDA. ஓகேவா, ஆனால் அவன் எக்ஸ்பெண்டிச்சர்னு மென்ஷன் பண்ணல. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டியிருக்கான், 80D கீழே எடுத்துட்டோம். எல்ஐசி பென்ஷன் ஸ்கீம் அவன் கட்டியிருக்கான், அது நம்ம 80C கீழே எடுத்துட்டோம். அந்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி 80DDA இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா, அப்படிதான் நீங்கள் அசியூம் பண்ணணும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம் விட எனக்கு டிடக்ஷன் ஜாஸ்தியாக போகுது. பட் ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் டிடக்ஷன் சாப்டர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் என்ன, கிராஸ் டோட்டல் இன்கம் கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது அந்த லெவலில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா, அடுத்து 80DDB. 80DDBங்கிறது என்ன, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் போத் டிபெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அவன் ஹிம்செல்ஃப்க்கு பண்ணியிருந்தாலும் சரி, ரெண்டுமே சேர்த்து தான் இல்லையா. Assessee has actually paid any amount for medical treatment for specified disease. Specified disease. Okay. Himself, இது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஹிம்செல்ஃபாக இருந்தாலும் சரி, டிபெண்டாக இருந்தாலும் சரி, ஃபார் ஸ்பெசிஃபைட் டிசீஸ் ஒன்லி. ஓகேவா, அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபைட் டிசீஸ்னா என்னன்னு தெரியணும். எங்கடா இருக்குது ஸ்பெசிஃபைட் டிசீஸ்? டோருக்கு படுறான். ஸ்பெசிஃபைட் டிசீஸ் நியூரலாஜிக்கல் டிசீஸ், டெமென்டியா, டைஸ்டோனியா, மஸ்குலரம் டிஃபார்மன்ஸ், மோட்டார் நியூரான் டிசீஸ், ataxia, chloria, hemibalism, aphasia, Parkinson's disease. All neurological disease must have disability 40% and above. Second, like cancer, full-blown acquired immune deficiency syndrome, AIDS தான். And then chronic renal failure, hemophilia, thalassemia. எனக்கு இந்த தலசேமியா மட்டும் நல்லா தெரியும். இதனால தான் நான் சயின்ஸ் பக்கமே போகல. சரி ஓகே, ஸோ திஸ் ஆர் த ஸ்பெசிஃபைட் டிசீஸ்ப்பா. அதுக்கப்புறம் இப்படி ஏதோ ஒன்று வரையும்டா, இப்படி வரைஞ்சிட்டு இப்படி 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 வரைஞ்சிட்டு இப்படி 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 வரையுமே. இது பேர் என்ன? ஏதோ எனக்கு இது ஞாபகம் இருக்கு, இதெல்லாம் நம்ம அதான் வைரஸ் தான்டா. இது பேரு ஏதோ எம்ல ஆரம்பிக்கும்டா. இதுக்கு எனக்கு சரியா தெரியல, ஆனா எனக்கு இது வரைகிறது ரொம்ப பிடிக்கும். இப்படி வரைஞ்சிட்டு இல்லடாமா, அது பேரு எனக்கு சரியா தெரியல. எம்ல நல்ல ஆனா டிஃப்ரெண்டா இருக்கும் சம்திங். இது வரைவோம். அப்புறம் அந்த மஷ்ரூம் ஒன்று வரைய சொல்லுவாங்க, மஷ்ரூம் ஒன்று வரைவோம். அதை விட்டா பயாலஜியில வந்து எதுக்கு அந்த செம்பருத்தியை போட்டு ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க எனக்கு சுத்தமா தெரியாது. செம்பருத்தியை போட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வேற என்ன சம்மந்தமே இல்லாமல் பண்ணியிருப்போம் நிறைய. அந்த ஒரு பைப் ஒன்று சொல்லுவாங்களே, அது அந்த பைப் பேர் எனக்கு தெரியல, லென்த்தாக இருக்கும் நல்லா. அது என்ன நேமு?
சிஎஸ்டி லெஃப்ட் ஆயிடுச்சு. தெரியலண்ணா. இதெல்லாம் இருக்கும் சயின்ஸில். இதெல்லாம் நம்ம எதுக்கு படித்தோம் அப்படின்றதே டவுட்டாக இருக்கும். அதை போட்டு உரியக்கூடாதுன்னு வாங்க, நான் முதல்ல போய் உறிஞ்சிருவேன். அதை போட்டு வாயில் வச்சு கரெக்டாக அந்த லிமிட் வரைக்கும் எடுக்கணும். அதில் அந்த லிமிட் வச்சுருப்பாங்க, எவ்வளோ எம்எல் எடுக்கணும் அப்படின்னு அந்த பைப்பில் இருக்கும். அது வரைக்கும் தான் உரியணும்னுவாங்க. நம்ம சர்ன்னு உறிஞ்சோன்னா வாய்க்குள்ளே வந்துடும். அது அவ்வளோ லெவலுக்கு உறிஞ்சிருவோம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய அட்டகாசம் பண்ணுவோம் சயின்ஸ் பீரியடில், ப்ராக்டிக்கலில். அது வேற என்ன, அதுக்கப்புறம் ஒரு இது இருக்கும், ஆசிடை கலக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு, அதுக்கும் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ ஞாபகம் இருந்துச்சு, ஒரு இது மாதிரி வரும், கோன் மாதிரி வரும். அது பேரும் எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு இருந்துச்சுன்னே தெரியல இப்போ நம்ம காமர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா. சரி, ஓகே. டிரெக்ஷன் ஆல்வேஸ் நம்ம 1 lakh இல்லை 40,000 இதை வச்சு நம்ம சம்ம அப்ரோச் பண்ணலாம். cannot exceed 1 lakh. ஓகே. ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 30 டேரெக்டாக வாங்க. 80 dDB. ஓஹோ, ஒரு பர்சன் ஒன்று மாதிரி கொடுத்துருக்கானா, PQRSTன்னு. சரி, ஓகே. PQS பார்ப்போமா? சரி, எல்லாத்தையுமே பார்ப்போம். ஃபைண்ட் த அமௌண்ட் டிடக்ஷன் 80 dB ஃபார் த ஃபாலோயிங் கேசஸ் கொடுத்துட்டான்ப்பா. நேம் ஆஃப் த அசசி P. ஃபர்ஸ்ட் P பார்ப்போம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அவர் ஆர்டினரி ரெசிடென்ட்டா. எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபிக் டிசீஸ்க்கு ஆஃப் டிபெண்டன்ட் பிரதர். ஓகே, டிபெண்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். 60,000. ஏஜ் ஆஃப் த பிரதர் வந்து 28, சாரி 6,000. ஏஜ் ஆஃப் த பிரதர் 28. பிரதர் வந்து ரெசிடென்ட்டான்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் அவர் ரெசிடென்ட். மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் ஏதாவது ஆயிருக்கான்னு கேட்டால் இல்லை, ஆகலை. அப்போ 6,000 டிடக்ஷன் எடுத்துக்கலாமா? எஸ், அஃப்கோர்ஸ் எடுத்துக்க முடியும். அவருக்கு 28 வயசு இருந்தால், விச் மீன்ஸ் மோர் தென் 60 ஆயிடுச்சுன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் எடுத்துக்க முடியும். பட் வாட் எவர் இட் இஸ், அவங்க எவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்களோ அமௌண்ட் ஆக்சுவலி பெய்டு ஆர் லிமிட் விச் எவர் இஸ் லெஸ் தானே. ஸோ அதனால் 6,000 எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் எ பிரதர் இஸ் நான் ரெசிடென்ட்டா. ஓ, இங்கே கியூவா? ஸோ பிக்கு வந்து நார்மல் தான், 6,000 நம்ம எடுத்துட்டோம். கியூக்கு பாருங்க, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த அசசி. அசசியோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். சரி, ஓகே. பட் ஆனால் அவர் ரெசிடென்ட் தான், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் ஆனால் அவர் ரெசிடென்ட்ல இருக்காரு. தென் 80,000 வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாரு அவரோட பிரதருக்கு. அவரோட பிரதரோட ஏஜ் 63, நான் ரெசிடென்ட்டாக இருக்காரு. பிரதர் நான் ரெசிடென்ட்டாக இருக்காரு. இன்சூரன்ஸ் ஏதாவது ரிசீவ் பண்ணிருக்காங்களா கேட்டால் ரிசீவ் பண்ணலை. சரி, ஓகே. 80,000. சீனியர் சிட்டிசன், அதாவது சிட்டிசனாக இருக்காரு. சாரி, சீனியர் சிட்டிசனாக இருக்காரு. சீனியர் சிட்டிசன் அப்படின்னா நம்ம எவ்வளோ வரைக்கும் எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்? 1 lakh வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்ம பார்த்தோம், கரெக்டா? பட் ஆனால் இந்த சீனியர் சிட்டிசன் என்னவா இருக்கணும்னு நம்ம படித்தோம்? ரெசிடென்ட் சீனியர் சிட்டிசன் படித்தோம். ரெசிடென்ட் சீனியர் சிட்டிசன் ஆர் சூப்பர் சீனியர் சிட்டிசன். ரெசிடென்ட் நம்ம ஒரு வார்த்தை படித்தோம், நல்லா நோட் பண்ணுங்கடா. ரெசிடென்ட். அவங்க பிரதர் இப்போ என்னவா இருக்காரு? ஆனால் அங்கே நான் ரெசிடென்ட்டாக இருக்காரு. ஸோ அதனால் எவ்வளோ கட்டினாங்க? 80,000 கட்டினாங்க. 80,000 அல்லது 40,000. 1 லட்ச ரூபா கிடைக்காது இப்போ. 40,000 விச் எவர் இஸ் லோவர், 40,000 தான். அப்போ 40K மட்டும் தான் எடுத்துக்க முடியும். அதனால 40,000 எடுத்துட்டாங்க. கியூ புரிஞ்சுதா? அடுத்து ஆர். ஆர் வந்து அஸ்ஸி நான் ரெசிடென்ட்டாக இருக்காரு. ஓகே. எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 1 lakh பண்ணியிருக்காரு. ஏஜ் ஆஃப் த பிரதர் 68. அவர் ரெசிடென்ட்டாக இருக்காரு. அசசியே இங்கே நான் ரெசிடென்ட் ஆகிட்டாரு அப்படின்னா டாக்ஸே இங்கே கட்ட மாட்டாரு, கரெக்டா? டாக்ஸ் இங்கே கட்டினா தான் டிடக்ஷன்ஸ் முதல்ல எடுக்கிறதுக்கு. அவரே நான் ரெசிடென்ட் அப்படின்னா அப்போ இங்கே வராது. ஸோ தெர் இஸ் நோ டிடக்ஷன். ஓகே. எஸ், ரெசிடென்ட் பட் நாட் இந்தியன் சிட்டிசன். ஓகே, அவர் இந்தியன் சிட்டிசனா இல்லைன்றது பிரச்சனை கிடையாது. ரெசிடென்ட்டா, அப்போ அவங்க டாக்ஸ் கட்டணும். ஓகே. ஸோ 72,000 எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காரு. 87 வயசு ஆகுது. ரெசிடென்ட்டாக இருக்காங்க. ஓகே, ரெசிடென்ட்டாக இருக்காங்க. சீனியர் சிட்டிசனாகவும் இருக்காங்க, ரெசிடென்ட்டாகவும் இருக்காங்க. 1 லட்ச ரூபாய் இல்லைனா 72,000. விச் எவர் இஸ் லோவர். 72,000. ஓகே, 72,000 எடுத்துக்கலாம். அடுத்து டி. ரெசிடென்ட்டு 80,000, 52 வயசு ஆகுது. ரெசிடென்ட்டு. இங்கே ஒரு பாயிண்ட் பாருங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரெக்கவர் ஆயிருக்கு. மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரெக்கவர் ஆயிருக்குன்னா இவர் வந்து என்னது? சிட்டிசன் தான், சீனியர் சிட்டிசன் இல்லை. 60 வயசு கீழே தான் இருக்காரு. அப்போ 40,000 தான். கம்பேர் பண்ணுங்க, 80, 40 விச் எவர் இஸ் லோவர், 40,000. இதில் நம்மளுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு? இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லேருந்து ஒரு 8,000 ரிசீவ் ஆயிருக்கு. அப்போ அதை மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 32,000. அது வரைக்கும் தான் உங்களால் டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். இதெல்லாம் நார்மல் தானே, ப்ராக்டிக்கலாகவே நம்ம திங்க் பண்ணால் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ 32,000 வரைக்கும் தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதனால் டீல 32,000 கொடுத்துட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? 80 dDB. ஸோ 80 dDB பார்த்துட்டு உள்ள ஒரு ப்ரொவிஷனை போயிட்டு இப்போ கோத்ரூ விட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீட் விட்டிங்க அப்படின்னா 80 dB போதும். எல்லாத்தையும் படிக்கும் போது எனக்கு இது ஒன்றும் நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ டாக்ஸ் ரெஜிம் கீழே இதெல்லாம் வராது அப்படின்றத மட்டும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே. So up to this we completed 80C and 80D series. ஓகேவா? இது வரைக்கும் வேற ஏதாவது டவுட்